லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருவள்ளூர் அருகே 52 டேங்கர்களில் எரிபொருள் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு தீப்பிடித்தது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடியும் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. 8 பெட்டிகள் எரிந்து நாசமானது. விபத்து ஏற்பட்ட இடத்திற்கு 60 பேர் கொண்ட 2 தேசிய பேரிடர் மீட்பு குழு விரைந்துள்ளது. இப்போது பாதிப்பு இல்லாத பெட்டிகளை தனியாக கழற்றி அகற்றும் முயற்சிகள் நடந்தது. டீசல் ஏற்றி வந்த டேங்கர் ரயில் என்பதால் தீ தானாக கொஞ்சம் கொஞ்சமாக அணைந்தால் மட்டுமே தீயணைப்பு வாகனங்கள் மூலம் நுரை தண்ணீர் பாய்ச்சி கட்டுப்படுத்த முடியும் என கூறப்படுகிறது. விபத்து நடந்த இடத்தில் திருவள்ளூர் கலெக்டர் பிரதாப் ஆய்வு நடத்தினார். இதில் முக்கியமாக என்னென்னா இந்த ஃபர்தர் ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு 4 போகீஸை மட்டும் விட்டுட்டு மற்ற போகீஸ் எல்லாம் நம்ம டிட்டாச் பண்ணி நம்ம கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டோம். அதனால் ஃபயர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃபயர் மூலியமாக பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தும் பக்கத்து இடங்கள்ல இருந்தும் நிறையா ஃபோம் வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி இப்போ ஒரு 4-5 வெஹிக்கிள் இப்போ மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னும் வெஹிக்கிள்ஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய மருத்துவத்துறையில் மூலியமாக பக்கத்தில் இருக்கிற நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள இமீடியட்டாக கொஞ்சம் தள்ளி எவாக்குவேட் பண்ணுறதுக்கும் சென்னைக்கும் அனுப்புறதுக்கான நடவடிக்கையை நம்ம கல்லூரி முதல்வரும் மருத்துவக் கல்லூரி முதல்வரும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸரும் மேற்கொண்டு இருக்கிறாங்க. காவல்துறை சார்பாக எங்கேயும் மக்கள் கூடாமல் இருந்து தேவையான இடங்களில் டிராஃபிக் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக காவல்துறை நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில் காலையிலேருந்து இந்த ஸ்பாட்லையும் சரி சுற்றி இருக்கிற ஏரியாலையும் இருக்கிற அனைத்து நடவடிக்கைகளையும் மிக சிறப்பாக மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அது போக நம்முடைய உள்ளாட்சி துறையிலிருந்து இங்கே இருக்கிற வீடுகளில் இருக்க பீப்புளை கொஞ்சம் ஏன்னா முக்கியமாக நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஸ்மா ரிலேட்டட் பேஷண்ட்ஸ் இருந்தால் அவங்களை இமீடியட்டாக எவாக்குவேட் பண்ணி அவங்கள நம்ம நியர்பை பெரிய குப்பம் அரசு பள்ளியில் நம்மளுக்கு உணவும் அரேஞ்ச் பண்ணிடுறோம். அங்கே அவங்கள தங்க வச்சு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். மீட்பு பணிகள் நீங்களே பார்க்குறீங்க, விரைவாக மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். விரைவில் இந்த ஃபயர் கட்டுக்குள் வரும் என நம்புகிறோம். மக்கள் எங்கே நம்ம இப்போ இமீடியட்டாக இருக்கிற 1-2 கிலோமீட்டர்ஸில் இருக்க மக்களை நம்மளே எவாக்குவேட் பண்ணிடுறோம். அது போக இருக்கிற ஸ்மோக்கில் முக்கியமாக அந்த பேஷண்ட்ஸ் ஆஸ்மா அந்த மாதிரி ஸ்மோக் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் மட்டும் இமீடியட்டாக அவங்க கொஞ்சம் வேறு பிளேஸ்க்கு போய்க்கிறது நல்லது. மற்ற இடங்களில் அரசாங்கமே அவங்கள எவாக்குவேட் பண்ணுறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு பீக் ஹவர்ஸ்ல இந்த விபத்து நடந்திருக்கு. இப்போ ரயில் பயணிகள் மாற்று வழியில் பயணம் செய்யறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யப்படும்? இப்போ வர ரயில்கள் எல்லாம் நம்ம திருப்பி அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ப்ளஸ் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லேயே ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து நம்ம வெஹிக்கிள்ஸ் மூலியமாக நியர்பை பெரிய டவுனுக்கு நம்ம அனுப்பிச்சிடுறோம். அங்கேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மூலியமாக அவங்களுக்கு பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணுறோம்.